வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி ராஜினாமா. முந்தைய அரசு நியமித்த மேலும் பல கவர்னர்களை மாற்ற மத்திய அரசு தீவிரம். பதவி விலக ஷீலா தீட்சித் மறுப்பதாக தகவல். மருத்துவ படிப்பு கவுன்சிலிங் துவக்கம். சிறப்பு பிரிவினருக்கு இடங்கள் ஒதுக்கீடு. என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கையை செப்டம்பர் வரை நீட்டிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை நீக்கம். தடை விதிக்க கோரி ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு நிராகரிப்பு. விரிவான செய்திகள். கவர்னர்களை மாற்றுவது குறித்து மோடி தலைமையிலான அரசு ஆலோசித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி தனது ராஜினாமா கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளார். அதே நேரம் கேரள கவர்னர் ஷீலா தீட்சித் பதவி விலக மறுப்பதாக கூறப்படுகிறது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் முக்கிய முடிவுகளை எடுத்து வந்த அமைச்சர்கள் குழுக்கள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுக்கள் போன்றவற்றை பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக கலைத்தார். கொள்கை முடிவுகளை விரைந்து எடுக்கும் விதமாக குழுக்கள் கலைக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நியமிக்கப்பட்ட சில கவர்னர்களை மாற்றம் செய்ய மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. மத்திய அரசு மாற்ற உத்தேசிக்கும் கவர்னர்களில் பெரும்பாலானோர் காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வகித்தவர்கள். கடந்த ஆண்டு டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் படுதோல்வியை தொடர்ந்து கேரள கவர்னராக நியமிக்கப்பட்ட டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் மாற்றப்பட போகும் கவர்னர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். அதேபோல பஞ்சாப் கவர்னர் சிவராஜ் பாட்டீல், மத்திய பிரதேச கவர்னர் ராம் நரேஷ் யாதவ், மேற்குவங்க கவர்னர் M.K. நாராயண் ஆகியோரையும் மாற்ற மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இவர்களில் சிவராஜ் பாட்டீல், இந்திரா, ராஜீவ், மன்மோகன் சிங் அமைச்சரவைகளில் அங்கம் வகித்தவர்கள். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரான மத்திய பிரதேச கவர்னர் ராம் நரேஷ் யாதவ் ஜனதா கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தவர். மேற்குவங்க கவர்னர் M.K. நாராயண் 2005 2010 ஆண்டு வரையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியை வகித்தவர். தொடர் கற்பழிப்புகள், கொலைகளால் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து வரும் உத்தரப்பிரதேசத்தின் கவர்னர் PL ஜோஷியையும் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. குஜராத் கவர்னர் கமலா பேனிவால், ராஜஸ்தான் கவர்னர் மார்கரெட் ஆல்வா, மகாராஷ்டிர கவர்னர் K. சங்கர நாராயணன், திரிபுரா கவர்னர் தேவானந்த் கொன்வார் ஆகியோரையும் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. கவர்னர் மாற்றம் குறித்த செய்திகள் மீடியாக்களில் பலமாக அடிபட்ட நிலையில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி செவ்வாய் பிற்பகலில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கேரள கவர்னர் ஷீலா தீட்சித் பதவி விலக விடாப்பிடியாக மறுத்துள்ளார். 2004 ஆண்டில் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் முந்தைய வாஜ்பாய் அரசு நியமித்த பல கவர்னர்களை மாற்றியது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 2014-2015 கல்வியாண்டில் MBBS, BDS படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் செவ்வாயன்று துவங்கியது. முதல் நாளன்று விளையாட்டு பிரிவு, முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடந்தது. விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 3 MBBS இடங்களில் சென்னையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ஃபரில் ஹட்சன் சென்னை மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார். நான் CSI ஜெசிமோசஸ் ஸ்கூல்ல படித்தேன். எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சது த்ரூ ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இரண்டாவது இடம்பெற்ற சென்னையைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை யோக்தி ரோஷினி தஞ்சை மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டேபிள் டென்னிஸ் ஆடுறேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் கிடைச்சிருக்கு. I am very happy and I am delighted. மூன்றாவது இடம் பிடித்த கன்னியாகுமரி சதுரங்க வீரர் நிஷ்வின் சேலம் மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தார். முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 MBBS மற்றும் 1 BDS இடத்திற்கு 198.75 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற திருப்பூர் மாணவி பாவ்யா வேலூர் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பை தேர்ந்தெடுத்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 65 இடங்களுக்கு 80 பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. அவர்களுக்கான உடற்தகுதி பரிசோதனை செய்யப்பட்டு கலந்தாய்வு நடந்தது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு புதன்கிழமையன்று காலை 9 மணிக்கு துவங்குகிறது.
பொறியியல் மாணவர் சேர்க்கையை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்க கோரி தனியார் கல்லூரிகள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூன் 27ஆம் தேதி துவங்கி ஜூலை 28ஆம் தேதி வரை நடக்கிறது. 32 நாட்கள் நடக்கவுள்ள கலந்தாய்வில் முதல் நாளில் 3500 மாணவ மாணவிகளும் தொடர்ந்து தினமும் தலா 5000 வீதம் மாணவ மாணவிகள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட உள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் கலந்தாய்வை தொடர்ந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் தங்களது ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்பும் பணியை துவங்கும். கடந்த ஆண்டை விட நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்திருப்போர் எண்ணிக்கை குறைந்துள்ள அதே நேரத்தில் தனியார் கல்லூரிகள் நிர்வாக ஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்புவதற்கான இடங்களையும் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் முன்வந்து ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளன. எனவே இதற்கேற்ப மாணவர் சேர்க்கையை நீட்டிக்க வேண்டும் என்று தனியார் கல்லூரிகள் கோரி வந்தன. இந்நிலையில் மாணவர் சேர்க்கையை செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நடத்த வேண்டும் என்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு, அண்ணா பல்கலைக்கழகம், AICTE மற்றும் தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வரும் 23ஆம் தேதிக்குள் விளக்கம் தர நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கலந்தாய்வு ஜூலை மாதத்துக்குள் முடிவடையும் நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் கல்லூரி வகுப்புகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மாணவர் சேர்க்கைக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டால் கல்லூரிகளில் வகுப்புகள் துவங்குவதும் தள்ளிப்போகும் என்று கருதப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியுள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சில சொத்துக்கள் தங்களுக்கு சொந்தமானவை என்று லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் பெங்களூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதேபோல இன்னும் சில நிறுவனங்களும் தங்களது சொத்துக்களை ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்று வழக்கில் சேர்த்துள்ளதாக நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்கள் மீது முடிவெடுக்கும் வரையில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என ஜெயலலிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால பெஞ்ச் பெங்களூரு நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து வழக்கு விசாரணைக்கு ஜூன் 16ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் செவ்வாயன்று நீதிபதிகள் விக்ரமஜித் சென் மற்றும் சிவா கீர்த்தி சிங் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை தாமதப்படுத்தும் வகையில் ஜெயலலிதாவின் மனு அமைந்திருப்பதாகவும், எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வக்கீல் அமரேந்திரா சரண் வாதிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜெயலலிதா தரப்பு வக்கீல் சேகர் நஃபாத்தே சர்ச்சைக்குரிய சொத்துக்கள் யாருடையது என்று தீர்மானிக்கும் வரையில் பெங்களூரு நீதிமன்ற விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பெங்களூரு நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவதாகவும் ஜெயலலிதாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் தீர்ப்பளித்தனர். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது தோழி சசிகலா, ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 30 லட்சம் ரூபாய் கேட்டு பள்ளி மாணவனை கடத்திய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ண நகரைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் என்பவர் மரக்காணம் அரசு பள்ளி ஆசிரியராகவும், இவருடைய மனைவி கல்பனா ஜிப்மர் மருத்துவமனையில் நர்ஸாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுடைய 15 வயது மகன் ஹரிஷ்சந்தர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறான். வழக்கம் போன்று திங்கட்கிழமையன்று காலை பள்ளி சென்ற ஹரிஷ்சந்தரை மர்ம கும்பல் கடத்திச் சென்றது. அவனது தாய் கல்பனாவிடம் 30 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த கும்பல் மிரட்டியுள்ளது. மகன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசாரிடம் கல்பனா அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிரமாக மாணவனை தேடினர். இந்நிலையில் மாலையில் ஹரிஷ்சந்தர் தாய் கல்பனாவின் மொபைல் போனுக்கு தொடர்பு கொண்டு புதுச்சேரி முருகா திரையரங்கு அருகே இருப்பதாக பதற்றத்துடன் கூறியுள்ளான்.
இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் தனியாக நின்று கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக அழைத்து வந்தனர். மாணவனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவனை கடத்திய கும்பல் அடையாளம் காணப்பட்டு அந்த கும்பலைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவன் கடத்தல் பரபரப்பு ஒரே நாளில் முடிவுக்கு வந்தாலும் மறுநாளே கடத்தல் கும்பல் பிடிபட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஆறுதல் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக எரியும் திருச்சி அரியமங்கலம் மாநகராட்சி குப்பை கிடங்கை மாற்றக்கோரி பொதுமக்கள் குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி அரியமங்கலத்தில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் 70 ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்படுகிறது. இதனை மாற்றக்கோரி அரியமங்கலம், அம்பிகாபுரம், அண்ணாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஞாயிறன்று குப்பை கிடங்கில் பிடித்த தீ 3வது நாளாக செவ்வாய்க்கிழமையன்றும் தொடர்ந்து எரிந்து வருகிறது. தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடியும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்நிலையில் அப்பகுதியில் குப்பைகளை ஏற்றி வந்த லாரிகளை மக்கள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி கமிஷனர் தண்டபாணி பொதுமக்களிடம் சமாதான பேச்சு நடத்தினார். அவரிடம் குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ ஏற்படுவதால் புகையால் பலருக்கு மூச்சுத் திணறல் மற்றும் சரும நோய்கள் ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பொதுமக்களிடையே அந்த குப்பையை பிரித்து அளிக்கும் பழக்கத்தை படிப்படியாக கொண்டு வரும். அதனால இப்போ முழுமையா பிரிக்கப்படாத குப்பை படிப்படியாக ஜல்லிக்கப்பட்டு அகற்றப்படும். விரைவில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். வருடத்தில் எப்படி ஒரு 4-5 முறை தீப்பிடிக்கும். அந்த தீப்பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 10-15 நாள் எரியும். அதனால ஏற்படக்கூடிய அந்த புகை சுவாசிக்கக்கூடிய காற்று மாசுபட்டு இன்னைக்கு பொதுமக்கள் மிகவும் சொல்ல முடியாத பயங்கரமான இன்னல்களை அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக இதே ஆணையரை தொடர்ந்து நாங்க பலமுறை தொடர்பு கொண்டிருக்கோம். அவர் நேரடியாக குற்றங்கள் எல்லாத்தையும் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப 6 மாசம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, இது ப்ராசஸ்ல இருக்கு, உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான ரெமடியும் எங்களுக்கு கிடைச்சதா தெரியல. குப்பை கிடங்குக்கு வரக்கூடிய வாகனங்களை முற்றுகையிட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்கோம். தொடர்ந்து 3வது நாளாக எரியும் குப்பை கிடங்கால் அரியமங்கலம் பகுதியில் புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த பலர் சொந்த வீட்டை விட்டு அருகில் உள்ள ஊர்களில் வாடகைக்கு குடியேறியுள்ளனர். கோவை போத்தனூர் ரயில்வே பணிமனை அருகே சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 3 பேரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். போத்தனூரில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தில் இருந்த சந்தன மரங்கள் கடந்த ஜனவரி மாதம் மர்ம நபர்களால் வெட்டி திருடிச் செல்லப்பட்டது. இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் சிவதாஸ் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மரம் வெட்டிய கும்பல் மீண்டும் அந்த பகுதிக்கு வந்தபோது மோப்பனாய் அவர்களை காட்டிக் கொடுத்தது. சந்தன மரம் கடத்தலில் ஈடுபட்ட சகோதரர்கள் 2 பேர் உட்பட 3 பேரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து வெட்டப்பட்ட 100 கிலோ எடையுள்ள சந்தன மரத்துண்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரையும் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜார்க்கண்ட் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹாவை அத்வானி சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரான யஷ்வந்த் சின்ஹா ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஹசாரிபாக் நகரில் மின் தட்டுப்பாட்டை கண்டித்து பாரதிய ஜனதா தொண்டர்களுடன் ஜூன் 2ஆம் தேதி யஷ்வந்த் சின்ஹா போராட்டம் நடத்தினார். போராட்டத்தின் போது மின்சாரத்துறை உயரதிகாரி ஒருவரை கட்டி வைத்து தாக்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யஷ்வந்த் சின்ஹா கைது செய்யப்பட்டார். பிணைத் தொகையை செலுத்த மறுத்த யஷ்வந்த் சின்ஹா சிறையில் அடைக்கப்பட்டார். ஜார்க்கண்டில் மின்சார பற்றாக்குறை தீரும் வரையில் சிறையிலிருந்து வெளிவர மாட்டேன் என்று சபதமும் செய்துள்ளார். இன்னும் சில மாதங்களில் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு தேர்தல் நடக்கவிருப்பதால் அரசியல் ஆதாயத்துக்காக யஷ்வந்த் சின்ஹா நாடகமாடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் செவ்வாயன்று ஹசாரிபாக் சிறைக்கு சென்ற யஷ்வந்த் சின்ஹாவை மூத்த தலைவர் அத்வானி சந்தித்து பேசினார். 1 மணி நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஜாமீன் தொகையை செலுத்தி வெளியில் வரும்படி யஷ்வந்த் சின்ஹாவிடம் அத்வானி கூறியதாக கூறப்படுகிறது. யஷ்வந்த் சின்ஹா சிறையில் அடைக்கப்பட்ட பின் மூத்த தலைவர்கள் யாரும் அவரை சந்திக்காத நிலையில் அத்வானி மட்டுமே சின்ஹாவை சந்தித்து பேசியுள்ளார். வாஜ்பாய் அரசில் நிதி அமைச்சராக பதவி வகித்த யஷ்வந்த் சின்ஹா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடவில்லை. ஹசாரிபாக் லோக்சபா தொகுதியை மகன் ஜெயந்த் சின்ஹாவுக்கு விட்டுக் கொடுத்தார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,872 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,609 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,570 ரூபாயாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் நிலையத்தில் தன்னிடம் தவறான முறையில் நடந்ததாக இன்ஸ்பெக்டர் மீது பெண் போலீஸ் புகார் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சில நாட்களுக்கு முன் கைதி ஒருவரின் மனைவியை போலீஸ் நிலையத்திலேயே கற்பழித்ததாக புகார் எழுந்தது. இப்போது இன்னொரு இன்ஸ்பெக்டர் மீது பாலியல் புகார் எழுந்துள்ளது. புகார் கூறியது அவருக்கு கீழே பணியாற்றும் பெண் போலீஸ்காரர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறையில் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றும் பெண் இன்ஸ்பெக்டர் ரன்பீர் சிங் தோமர் தனக்கு 1 மாதமாக பாலியல் தொந்தரவு அளித்து வருவதாக உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். கம்ப்யூட்டரில் வேலை செய்வது பற்றி கற்றுத்தரும்படி கூறி தன்னிடம் தவறான முறையில் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். उसके बाद एक दिन इन्होंने मेरे को शाम को कंट्रोल रूम में बोला कि जो अंदर कंप्यूटर रखा हुआ है स्टोर रूम में, वहाँ का मुझे काम बताओ, तुम वहाँ का काम जानती हो, मुझे उसका काम सिखाओ. ये अधिकारी थे, मैं कर्मचारी, इसलिए मुझे कंट्रोल रूम में जाना पड़ा. उसके बाद इन्होंने कहा कि दिखाओ, कंप्यूटर खोल के दिखाओ. मैंने कंप्यूटर पे काम करना शुरू कर दिया. इनकी तरफ कोई ध्यान नहीं दिया. थोड़ी देर बाद मुझे बोला कि कुर्सी आगे करो. मैंने कुर्सी आगे की तो इंस्पेक्टर रणवीर सिंह तोमर मेरी कुर्सी के पीछे खड़े हो गए. उसके बाद मुझसे बोला कि चलो चलो तुम अपना काम करो. उसके बाद इन्होंने मुझे अपनी बाहों का घेरा बना करके मेरे साथ बुरे बुरे काम किए. குறித்த நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வராததை கண்டித்ததால் தன் மீது பெண் போலீஸ் அபாண்ட பழி சுமத்துவதாக இன்ஸ்பெக்டர் ரன்பீர் சிங் தோமர் கூறினார். ஆனாலும் புகார் குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே புகார் கூறிய பெண் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வேறு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.